நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ தமிழ்நாட்டு அரசியலில் அம்மையார் சசிகலா அவர்கள் எந்த அளவுக்கு பயணிக்க போகிறார் அப்படிங்கிற செய்தியை நம்ம ஏற்கனவே நமது லகரம் சேனலில் தொடர்ந்து முன்கூட்டியே நம்ம வெளியிட்டிருந்தோம். ஹலோ சின்னம்மா, நான் செங்கோட்டையன் பேசுகிறேன், ஹலோ சின்னம்மா, நான் வேலுமணி பேசுகிறேன் அப்படிங்கிற லெவலுக்கு அரசியல் சூழ்நிலைகள் கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலத்திற்கு முன்பாகவே, அதாவது ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுபோல் கொஞ்சம் சொல்லி வச்சுட்டாங்க. சின்னம்மா, நாங்கள் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு நிலைகள் வரும், அப்பொழுது நாங்கள் நிச்சயமாக உங்களை அணுகுவோம் என்று அப்பொழுதே ஒரு கால் சொல்லி வைத்திருக்கிறார்கள் என்ற செய்தியை நம்ம ஏற்கனவே வெளியிட்டிருந்தோம். இப்போ செங்கோட்டையன் அவருடைய மாவட்டத்தில் திருப்பூர் பகுதியில் வேட்பாளர் நிறுத்துகிறாங்க. எம்பி தொகுதியில் எடப்பாடி பழனிசாமியோட உறவினரை நிறுத்துகிறாங்க. அப்போ ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களை, மாவட்ட செயலாளர்களை இந்த வேட்பாளரை நிறுத்தலாமா வேண்டாமா என்று கேட்கக்கூடியது ஒரு பொதுச்செயலருடைய கடமை. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கேட்கவில்லை, நான் ஆளுமையாக இது பண்ணுறேன் அப்படின்னா, அவங்களுடைய ஆளுமைக்கு பயந்து கொண்டு திருச்சியில் இருக்கக்கூடிய, அருகிலே இருக்கக்கூடிய பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியிலே இங்கே இருக்கக்கூடிய மண்ணச்சநல்லூர், லால்குடி, துறையூர், இன்னும் ஒரு சில பகுதிகளில் ஒன்றிய செயலாளர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் 15 லட்சம் 20 லட்சம் பணம் வாங்கியிருக்காங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஜெயராமன் என்ற ஒரு ரெட்டியார் மூலமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் ஜெயராமன் இருக்கார். அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் டெண்டர், கான்ட்ராக்ட், போக்குவரத்து எல்லாமே எடுத்துக்கிறாரு. அவர் மூலியமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவரும் அதிமுகவில் இருக்கிறதுனால அதிமுக ஒன்றிய செயலாளர்கிட்ட மணவாடுங்கிறதுனால நேரு அவர்கள் மூலியமாக 15 லட்சம் 20 லட்சம்னு ஒன்றிய செயலாளர்கிட்ட பணம் வாங்கி கொடுத்துருக்கார் அப்படிங்கிற ஒரு தகவலை நம்ம ஏற்கனவே வெளியிட்டிருந்தோம். இப்போ இந்த தகவலை எல்லாம் வைத்து ஜெயராமன் மீது நடவடிக்கை எடுத்து அவரை கட்சியிலேருந்து நீக்கணும், இல்லைன்னா பதவியை விட்டு எடுக்கணும். என்ன பதவி இருக்காரோ அந்த பதவியை விட்டு எடுக்கணும். இங்கே இருக்கக்கூடிய புறநகர் வடக்கு மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய பரஞ்சோதி அவர்கள் செயல்பாடு எப்படி இருக்கிறது, இல்லை என்றால் அவருக்கு மேலே ஒரு பதவி கொடுத்துட்டு மாவட்ட செயலராக வேறு ஒருத்தரை கொண்டு வரலாம். ஆதாளிங்கிற ஒருத்தர் இருக்கார், அவரை மாவட்ட செயலராக கொண்டு வரலாம், தவறு இல்லை. முத்திரைய சமுதாயத்தை சார்ந்தவர், கட்சிக்கு விசுவாசமாக செயல்படக்கூடியவர், அவருக்கு நீங்கள் மாவட்ட செயலராக கொடுக்கலாம். அப்போ அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தோராயமாக ஒரு 2000 பேர்த்துக்கு மேலே நிர்வாகிகள் விலை போய்விட்டார்கள். ஒன்றிய செயலர்களிலிருந்து மாவட்ட செயலர்லேருந்து முக்கால்வாசி பேர் விலை போயிட்டாங்க. அப்போ இதனையெல்லாம் தடுக்கக்கூடிய வகையில் நான் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் நடவடிக்கை எடுப்பேங்கிறது ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளருக்கு அது அழகல்ல. உங்களுக்குன்னு உளவுத்துறை இருக்கும்ல, வாய்களையே உளவுத்துறையை நாங்கள் ஆச்சு பூச்சுன்னு கடுமையாக பேசுகிறாங்கல்ல, அப்படிப்பட்டவங்க எடப்பாடிகிட்ட சொல்லி கட்சி பதவியை தூக்கணும். ஜூன் 4க்கு அப்புறம் கட்சி பதவியை ஒன்றிய செயலாளர் கூட எடப்பாடி பழனிசாமியால் தூக்க முடியாது. காரணம் என்னென்னா, அந்த ஒன்றிய செயலாளர் அம்மையார் சசிகலாவிடம் சென்று விடுவாரோ, ஓபிஎஸ்ஸிடம் சென்று வருவாரோ என்ற ஐயப்பாடு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. உங்களிடத்தில் தான் கட்சி இருக்கிறது, உங்களிடத்தில் தான் சின்னம் இருக்கிறது. அப்படி என்கிற பொழுது நீங்கள் நடவடிக்கை எடுக்க தயங்குவது ஏன்? அப்போ நீங்கள் நடவடிக்கை எடுக்கலைன்னா நீங்கள் ஒரு ஆளுமையுள்ள தலைவர் இல்லை, ஆளுமையுள்ள பொதுச்செயலாளர் இல்லை, ஆளுமையுள்ள தலைமை இல்லை என்பதற்கு சான்றாக அமைந்து விடுகிறது. தாங்கள் சொல்வது என்ன? அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய காலத்திலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்திலும் இருந்த தலைமைக்கு இருந்த ஒரு பயம், ஒரு தலைமைக்கு இருந்த விசுவாசம் இப்பொழுது இல்லை என்று சொல்லுகிறது. அப்போ அவர்களும் நீங்களும் ஒன்றல்ல என்பதை உறுதி செய்து கொண்டு தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய இந்நாள் அமைச்சர்களிடத்தில் ஒவ்வொரு ஒன்றிய செயலாளரும் தோராயமாக 15 லட்சம் 20 லட்சம் பணம் வாங்கியிருக்கிறார்கள். வாங்காத மாவட்டமே கிடையாது. ஒரு சில இடங்களில் வாங்கலை, ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10 மாவட்டத்தில் வாங்கலை. மீதமுள்ள அனைத்து மாவட்டங்களிலும் பெரிய அளவுக்கு கைவிட்டு வாங்கியிருக்கிறார்கள். அப்படி என்கிறது இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கே போகிறது? வாராய் நீ தோழி வாராய் என்று காதலியை அழைத்து சென்று அங்கிருந்து மேலிருந்து தள்ளிவிட்டு கொலை செய்வது போல இந்த எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சியை ஒற்றுமையாக அழைத்து செல்கிறேன் என்று சொல்லி ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் அழகு வச்சுட்டாரோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு இருக்குது. ஏன்னா ஸ்டாலின் அவர்களுடைய மருமகனும் மிதுன் அவர்களும் சந்தித்து, நீங்கள் இந்த தேர்தலில் பணம் கொடுக்க வேண்டாம், பாஜக 4வது இடத்துக்கு போகணுங்கிறதுனால அதிமுக 3வது இடத்துக்கு போகணுங்கிறதுக்கு சம்மதித்து இருக்கிறார் என்று சொன்னால் இது எவ்வளோ பெரிய கொடுமை. அப்போ அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி ஆளுமை சரியாக இல்லை. இவர் கொடநாடு கொலை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே மாட்டிக்கொண்டு திருதிருவன விழித்து கொண்டு இருக்கிற வேளையிலே தான் நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுக்காக முழுமையாக விட்டுக் கொடுங்கள், அந்த கொடநாடு கொலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாங்கள் முற்றிலுமாக ஒழித்து விடுகிறோம், அந்த வழக்கே இல்லாமல் செஞ்சு விடுகிறோம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் சமரசம் செய்து கொண்டது. இதுதான் உண்மை. இது தெரியாமல் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் இன்றளவும் எடப்பாடி பழனிசாமியை ஓரளவு நம்பிக்கொண்டிருக்கிறார்கள்.
ஆகையினாலே இனிவரும் காலகட்டங்களிலாவது ஒற்றுமையாக இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், பிரிந்திருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒன்றுபட வேண்டும். ஒன்றுபட்டால் அரசியல் எதிர்காலம் உண்டு, இல்லை என்றால் இல்லை. அதுவும் செங்கோட்டையன் ஜூன் 4க்கு பிறகு நிச்சயமாக நம்ம ஏற்கனவே ஒரு செய்தி பெற்றிருந்தோம். அளவு சின்னமாக நான் செங்கோட்டையன் பேசுகிறேன், அளவு சின்னமாக நான் வேலுமணி பேசுகிறேங்கிற லெவலுக்கு இருக்கிறத பார்க்கும்போது இவர்கள் அம்மையார் சசிகலாவை நாடி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதோ என்ற ஐயப்பாடு இருக்கிறது. ஆனாலும் கூட அம்மையார் சசிகலா அவர் தனிப்பட்ட முறையில் எந்த அளவுக்கும் பெரும் முயற்சிகளை செய்யவில்லை. நம்ம அவங்களுக்கு ஆதரவாக செய்தி போடுறோங்கிறத தாண்டி அவங்க தான் எடப்பாடி பழனிசாமிக்கு பதவி கொடுத்துட்டு போனாங்க. அந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து செய்தி போடுறோமே தவிர மற்றபடி நம்ம வந்து யாரை வச்சு நம்ம சாப்பிட்றது கிடையாது. ஒரு விஷயம், அம்மையார் சசிகலா எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலிருந்தும் பின்வாங்குகிறார் அப்படின்னா அப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய ஆதரவாளர்கள் அங்கேருந்து வெண்மையாக இருந்து அம்மையார் சசிகலா வீட்டில் என்னென்ன தகவல்லாம் நடக்குதோ அதையெல்லாம் வெண்மையாக வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தகவல் கொடுத்து கொண்டு இருக்கிறார்களோ என்ற ஐயப்பாடு நமக்கு இருக்கிறது. ஆகையினால அம்மையார் சசிகலாவிடத்தில் இருக்கக்கூடிய அந்த உதவியாளர்கள்லாம் வந்து வெண்மையாக எடப்பாடி பழனிசாமிக்கு தகவலை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். வெண்மைன்னு எதுக்கு சொல்கிறேன், ஏன் சொல்கிறேங்கிறது பலருக்கு புரியும். ஆனாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய வினோத், கார்த்திக், இன்னும் பலரெல்லாம் வந்து அம்மையார் சசிகலாவுடைய விசுவாசிகள் சந்திக்க சென்றால் முறையாக சந்திக்க விடுவதில்லை, அவர்களை அவமதிப்பது போன்ற செயல்கள் இருக்குது. அதெல்லாம் கூட விட்டுருங்க. காலப்போக்கில் கூப்பிட்டு வாப்பான்னு சொல்லி தோல் மேலே கை போட்டு உனக்காக வேண்டி நான் அரைக்கப்பான்னு சொன்னால் அவங்க வந்து ஒத்துக்குவாங்க, சின்னம்மாவோட விசுவாசின்னு கடைசி வரைக்கும் இருப்பாங்க, வேறு விஷயம். ஆனால் அம்மையார் சசிகலா வீட்டில் என்ன நடக்கிறது என்ற சம்பவங்கள் வெண்மையாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தகவல் செல்கிறது என்று சொன்னால் இது எப்படி இருக்குது? துரோகங்கள் இன்னும் அம்மையார் சசிகலா முதுகிலை இன்னும் தொத்து கொண்டு இருக்கிறதா என்பதுதான் நமக்கு புரியவில்லை. எப்படி பார்த்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒன்றாக வேண்டும், வென்றாக வேண்டும் என்ற ஆசையும் ஆவலும் நமக்கு இருக்கிறது. எல்லோரும் ஒன்றுபட்டு 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி மலர வேண்டும் என ஒரு 5 ஆண்டுக்கு மேலே ஒரு ஆட்சி இருக்கவே கூடாது. அடுத்த ஆட்சி மாறியே ஆகணும். மத்தியில் வந்து 10 ஆண்டு காலமாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது என்று சொன்னால் ஆட்சி மாறணும். அதே ஆட்சி இருக்கணுங்கிறது இல்லை. ஏன் அவங்க ஆளுங்கட்சியாக இருந்து தான் சேவை செய்ய வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. எதிர்கட்சியாக இருந்து கூட அவங்க சேவை செய்யலாம். சேவை செய்வதற்கு ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்ற பாகுபாடெல்லாம் கிடையாது. நான் பெட்ரோமேக்ஸ் எலைட்டே தான் வேணுங்கிறது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நீங்கள் எதிர்க்கட்சியாக இருந்து பாரதிய ஜனதா கட்சி ஒரு சேவைகளை செய்யட்டும் என்று தான் நாம் நினைக்கிறோம். ஆனால் வடமாநிலத்தில் மக்கள் எப்படியான தீர்ப்பை கொடுக்க போகிறார்கள் என்று தெரியவில்லை. எல்லோரும் தமிழ்நாட்டு மக்கள் போல இருந்தால் விழிப்புணர்வு மிக சாதுரியமாக இருந்த ஆட்சி மாற்றங்கள் நடக்கும். ஆனாலும் கூட தமிழ்நாட்டில் இனி 2026 ஆட்சி மாற்றம் கட்டாயம் வேண்டும் என்று எல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகம் மிக பெரும் ஆகச்சிறந்த ஊழல்களை பெரிய அளவுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் திமுக ஊழல் செய்கிறதுங்கிறத தாண்டி எந்த கட்சி வந்தாலும் ஊழல் செய்து தான். திராவிட முன்னேற்ற கழகத்தில் அரசு அதிகாரிகள் செய்யக்கூடிய ஊழல்கள் சம்பந்தப்பட்ட புகார் மனுக்களை நான் வந்து இப்போ எல் சுரேஷ் கூடுதல் இயக்குநராக இருந்த செங்கல்பட்டு, திருவள்ளூர் போன்ற பகுதியில் வேளாண்மை துறையில் தரக்கட்டுப்பாட்டில் இருந்த அவர் வந்து ஊழல் முறைகேடு செய்திருக்கிறார் என்று புகார் மனு அனுப்பியிருக்கிறேன். திருச்சியில் இணை இயக்குனர் முருகேசன் ஊழல் முறைகேடு செய்திருக்கிறார் என்று புகார் மனு அனுப்பியிருக்கிறேன். பொதுப்பணித்துறையில் தலைமை பொறியாளர் வள்ளுவன் ரத்னவேல் ஊழல் முறைகேடு செய்திருக்கிறார் என்று நம்ம வந்து புகார் மனு அனுப்பியிருக்கோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அரசு அதிகாரிகளை எங்களுக்கு இணையாக நீங்களும் ஊழல் செய்யுங்கள் என்று கட்டவிழ்த்து விட்டு விட்டார்கள் என்ற ஐயப்பாடு நமக்கு இருக்கிறது. ஆகையினால் 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஆட்சி மாற்றம் வந்தே ஆக வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றாக இணைந்து ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் அப்படிங்கிற செய்தியை நம்ம சொல்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ இருக்கிற நிலைமையில் இருந்துச்சுன்னா ஆட்சியை பிடிக்கிறது கஷ்டம். ஒன்றுபட வேண்டும், வென்றாக வேண்டும், நல்லதே நடக்கட்டும். நமது லகரம் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி பெல் பட்டனை அழுத்தி வழக்கம் போல் ஆக்கமும் ஊக்கமும் கொடுங்கள். இந்த செய்தியில் உங்களுடைய பதிவுகளை நடுநிலையான பதிவுகளை நீங்கள் வந்து எப்படி இன்னும் இந்த செய்தி இன்னும் இனி வரும் காலகட்டங்களில் செய்திகளை இன்னும் மேம்படுத்தணும், நடுநிலையான நம்ம செய்தியை வெளியிடணும் அப்படிங்கிற கருத்துக்களை நீங்கள் வந்து உங்களுடைய கருத்து பதிவுகளை வந்து நீங்கள் வெளியிடுங்க. நன்றி, வணக்கம்.